செமையாக இருக்குல்ல இந்த வியூ. எல்லாமே அந்த வண்டலூர் சுற்றி இருக்கிற அந்த மவுண்டன்ஸு, இந்த க்ரீனரி, இந்த ஒரு பால்கனி மாதிரி ஒரு வியூக்கு தாங்க வந்து ரொம்ப ட்ரீமாக வந்து ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். 2022லேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி போராடி ஒரு வழியாக ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு கிரகப்பிரவேசத்தை பண்ணி இன்னைக்கு வந்து அந்த சந்தோஷம் இருக்குல்ல, அது வந்து சொல்லவே முடியாதுங்க. ஸோ இந்த வீடு வந்து ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்கு பேர் நான் சொல்லிடுறேன், விருதிக்ஷான்னு வச்சுருக்கோம். இட்ஸ் லைக் வந்து ஒரு க்ரோயிங் ப்ராஸ்பேரிட்டின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸோட ஆல்ஃபபெட்ஸும் அதில் இருக்கும். ஸோ அதோட மீனிங்கும் இருக்குது சான்ஸ்கிரிட்டில். அதனால இந்த வீடு வந்து எப்படின்னா இது ஒரு ட்ரீமையும் தாண்டி இந்த 3 வருஷத்தோட எங்களோட செல்ஃப் லேர்னிங்காக இருக்கட்டும், நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ணியிருக்கோம். இதுக்காக ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் இருக்கு, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து போய்கிட்டே இருந்தது. ஏன்னா ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல் நம்மளால ஒன்று நினைச்சா அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணால் அது முடியுன்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். சின்ன வயசுலேருந்தே வந்து நான் வளர்ந்தது பிறந்தது எல்லாமே அம்மாவோட சொந்த வீட்டில் தான். பட் வந்து எங்கள் அப்பாவுக்கு ஒரு பிஸ்னஸ் லாஸ் ஆகும்போது அதை சேல் பண்ணுற மாதிரி இருந்தது. அது மாதிரி ஒரு தடவை வாங்குவோம், வீட்டில் ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும், அதை விற்கிற மாதிரி ஆகிடும். எப்பவுமே ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு நல்ல வீடுன்னு ரொம்ப வருஷம் பண்ணதே இல்லை. பட் இது வந்து என் அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, என் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரிமெம்பரன்ஸாக எப்போதுமே இது எங்களோடயே இருக்கும். ஸோ இந்த வீடு வந்து ட்ரீமையும் தாண்டி எங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, இன்னொரு லைஃப்னே சொல்லலாம். உங்களோட இந்த லவ் அண்ட் சப்போர்ட், இந்த ஹாப்பினஸ் என் மனசில் வச்சுட்டு இன்னும் அடுத்து என்னோட கனவை நோக்கி ஓடுறதுக்கு நானும் என்னோட கணவர், என்னோட ஃபேமிலி வந்து ஆர்வமாக இருக்கோம். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் லவ். Happy Bridiksha.